இதுவரை எல்லாமே உன் விருப்பப்படிதான் நடந்தது என்று சொல்ல முடியாது. சில சிரித்தும், சில அழுதும், சில உயர்ந்தும், சில விழுந்தும் தான் இந்த வாழ்வு உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது அன்போடு இருப்பதும், பிறரிடத்தில் கருணை காட்டுவதும், இரக்கத்தோடு இருப்பதும் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இரக்கத்தோடும் அன்போடும் கருணையோடும் இருந்தால் நம்மை மதிக்கின்றார்களா? ஏமாற்றி அல்லவா சென்று விடுகின்றார்கள். நாம் ஏமாந்து அல்லவா நிற்கின்றோம் என்ற தவறான புரிதல் உன்னிடம் இருக்கின்றது. நாம் எதை கொடுக்கின்றோமோ, நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்பி வந்து சேரும் என்பதுதான் ஒரு அடிப்படையான ரகசியம். நாம் நல்லதை செய்தால் நமக்கு நல்லதுதான் திரும்பி வரும். நான் நல்லதை செய்கின்றேன், ஆனால் எனக்கு கேடு விளைவிக்கின்றதே என்று நீ ஏன் தவறாக புரிந்து கொள்கின்றாய்? அது கெடுதல் என்று உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைக்கு தான் என்கின்ற பொழுது ஏன் நீயே அதை கெடுதல் என்று நினைத்து கொள்கின்றாய்? நீ நல்லதை செய்யும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். தீமையை செய்துவிட்டு நல்லதை பார்த்தால்தான் அது தவறாகும். ஆனால் நல்லதை எண்ணி நல்லதை செய்யும் உனக்கு திரும்ப கிடைப்பதும் நன்மை மட்டும்தான் என்கின்ற தெளிவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்ற சொல் வேண்டுமானாலும் எளிமையாக இருக்கலாம், ஆனால் அதனுள் சென்று பார்த்தால் முடிவில்லாத புதிர்கள் அல்லவா மறைந்திருக்கின்றது என்று எண்ணுகின்றாய். சரிதான், ஒருவர் பிறந்தவுடன் அவர் அறியாமலேயே ஒரு பயணம் தொடங்கி விடுகின்றது. அந்த பயணத்தின் பெயர்தான் வாழ்க்கை. பலர் வாழ்க்கையை கனவு போல நினைக்கின்றார்கள், ஆனால் உண்மையில் வாழ்க்கை கனவல்ல, அது நிஜம். அந்த நிஜத்தில் துக்கமும் உள்ளது, மகிழ்ச்சியும் உள்ளது. ஒருவருடைய வாழ்வு சுகமாக அமைய வேண்டும் என்றால் முதலில் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் எல்லாம் நம் விருப்பப்படிதான் நடக்கும் என்று நினைப்பது முதலில் நம்முடைய தவறுதானே. மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை அவன் கையில் வைத்து கொள்ள முடிவதில்லை. பிறப்பு நம் கையில் இல்லை, மரணம் நம் கையில் இல்லை, இடையில் நிகழும் இந்த பல சம்பவங்கள் கூட நம் கையில் இல்லை. அதனால்தான் உலகத்தில் எத்தனை பேர் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் என்று பெருமைப்பட்டாலும் ஒரு சிறிய நோய் வந்தால் கூட படுக்கையிலே விழுந்து போகின்றார்கள். இதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம். நம்மால் செய்யக்கூடியது நம் கையில் உள்ள விஷயங்களுக்கு முழு உழைப்பையும் கொடுப்பது மட்டும்தான். மீதியை இயற்கை, இறைவன், காலம் இவற்றின் கையில் நாம் விட்டுவிட வேண்டும். உன்னால் முடிந்த விஷயங்களை நல்ல எண்ணங்களோடு, இறைவனுடைய துணையோடு, நல்ல குணத்தோடு நீ செய்து வந்தால் உன் உழைப்பிற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய முயற்சிகள் எதையும் வீண் போக விடாமல் இந்த முருகன் நான் காப்பேன். முயற்சியை இந்த முருகன் நான் உனக்கு திருவினை ஆக்குவேன். என்னுடைய பக்தியில் இருக்கும் நீ எப்பொழுதும் விழுந்துவிட மாட்டாய். உன்னை கரம் தூக்கி நான் உயர்த்தி வாழ வைப்பேன். உன்னை நான் அவமானப்பட விட மாட்டேன். இந்த கஷ்டங்களிலிருந்து, இந்த மீளா துயரத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். இந்த முருகனை நம்பி இருக்கின்றாய். அழகான நல்ல மாதத்தில் பிறந்திருக்கும் நீ எப்பொழுதும் இனி இனிமையான வாழ்க்கையை வாழ்வாய் என்று நான் உறுதி கொடுக்கின்றேன். பணம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. ஆனால் உணவு, உடை, குடியிருப்பு, கல்வி அனைத்துக்குமே பணம்தான் தேவை. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் பணம் மட்டும் போதாது. பணத்தை கொண்டு மருந்தை வாங்கலாம், ஆனால் ஆரோக்கியத்தை வாங்கிவிட முடியாது. பணத்தை கொண்டு வீடு கட்டலாம், ஆனால் இல்லத்தினுள் அன்பை வாங்கிவிட முடியாது. பணத்தால் ஆடம்பர பொருளை வாங்கலாம், ஆனால் மன நிம்மதியை வாங்க முடியாது. பணம் மட்டுமே அவசியம் இல்லை. உண்மையான செல்வம் நல்ல அமைதியும் நல்ல உறவுகளும் தான். அது உனக்கு கிடைக்கும்.